ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பைசன் படத்துலேருந்து 4வது பாட்டு வந்திருக்கு. தீக்குளுத்தி, ரெக்க ரெக்க, சீனிக்கல், தென்னாடு. ஸோ 3 பாட்டு வந்திருக்கு, 4 பாட்டு வந்திருக்கு. இல்லை 3 பாட்டு நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 பாட்டுமே தலைவன் மாரி செல்வராஜ் தான் எழுதியிருக்காரு. ஸோ தென்னாடு இந்த பாட்டுமே மாரி செல்வராஜ் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுறது யாருன்னா, நம்ம ரீசெண்டாக ஒரு வைரலாக இருந்தால ஒரு அண்ணன் சத்யன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் பேர் கூட இந்த நிறையா பாட்டு தமிழ் சினிமாவில் அவர் பாடியிருக்காரு. இருந்தாலும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ரீசெண்டாக ஒரு பாடின பாட்டு, ஒரு ரோஜா பாட்டு ட்ரெண்ட் ஆகி இன்றைக்கி அவர் இந்த படத்தில் பாட்டு பாருக்கார். ஸோ அவர் வாய்ஸ் இதில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, கேட்போம். அப்போ நம்ம சியான் விக்ரம் அவர் ஒரு மென்மேலும் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. மாரி செல்வராஜ் தீபாவளிக்கு இந்த படம் வருது. இது எப்படியாப்பட்ட ஒரு கதைக்களமாக இருக்க போகுதுன்னு தெரியல. தென்னாடு பாட்டு வந்திருக்கு, அதை பார்த்துட்டு பேசலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. என்ன இது, காக்காவா? எத்தனை துயர் வந்தாலும் நிற்குமாறுவதற்கு ஒரு பச்சை நிலம் என்கிடும். இவர் ஒருத்தவர் என்னப்பா ஒரு பேராஃபா எழுதி போட்டு 2 லைன் திருக்குற மாதிரி எழுதி முடிக்க சொல்லுங்க தானே. முடியல எப்பா மாரி செல்வராஜ், எப்பா அப்புறமா படிச்சுக்கிறேன். என்ன அது, மாடா வாத்து? தென்னாடு சத்யன் லிரிக்ஸ் மாசிலாஜி, அதையும் விட்டு எல்லாத்தையும் பாட்டே விரைவு எழுதியாரு. நிவாஸ் கே பிரசன்னா, மியூசிக் த்ரூவ், மாரி செல்வராஜ் டீம். அதெல்லாம் பார்க்கறதே சந்தோஷமா இருக்கு. பரணி யாரு? இப்படிதான் இருக்குல்ல பசுபதி. இவர் தான் நம்ம ஊர் மாதிரி ஆளுங்க மாறிட்டாரு. எங்க ஊர்ல இப்படிதான் இருப்பாங்க எல்லாம். மட்டி பா, பயங்கரமாக இருக்கிற ஆள் பக்கத்துக்கு. பழைய பாட்டுலாம் அது முன்னாடியே எடுத்துலாம். போமா, இவ்வளவு பேர் மிண்டா. வாழ்வில் எடுக்கிறத தலைவன் வேற லெவல்ப்பா. நத்த என்ன இவ்வளவு ரியலா இருக்கு. சதியாடும் ஊருக்குள்ள மதி தேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி, தொடையாக நின்ன சாமி. அப்பா, கதிராடும் சோலக்குள்ள வெயிலாடும் வேலிக்குள்ள நதியாக வந்த சாமி, பொதியாக பூத்த சாமி. புறவழி பாத வீசோ உன்னுடைய காட்டு வாசம், கம்பெடுத்து பேசும் காத்தில் கொம்பெடு. சினிமா மாதிரியே தெரியல என்ன பார்த்தா. இது வாழ்ந்துட்டு இருக்கணும் போய் எடுத்த மாதிரி இருக்கு. வாவ், இந்த ஃப்ரேம் பாருங்க, ஃப்ரேம்குள்ள ஃப்ரேம்.
பாப்பா இது என்னடா அது பாசத்துக்குள்ள பாடும் கூட்டம் நடிக்கிற முறையா தெரியுது பார்த்தா. பயிராடும் கூட்டம் பரணி யாரு பாயும் பூமி காலமாட அவன்தான் சாமி ஓயேற பூட்டி மாறா தட்டி கொலவா போடுவோம் ஏத்தோட சிலுப்பி புழுதி கடப்பாட்டோ ஆடுவோம் எங்க பாட்டன் கூட்டம் நுங்கு வெடி சாப்பிடுறது. கதையா பேசுவோம் இங்க பழியும் வலியும் வஞ்சம் சேர்ந்து ஒரு வருஷம் மேல ஆச்சு. பகையா மாறுறோம். ஓ, பகையா மாறுறோம். பைசன், காளமடன். நவம்பர் 17 தீபாவளிக்கு வருது. வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கு இந்த தென்னாடு பாட்டு? எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த படம் வித்தியாசமான படமாக இருக்குது. ஏன்னா சினிமா மா சினிமாக்குள்ளே இருக்க ஒரு தோற்றங்கள் இந்த படத்தில் இல்லை. ஒரு அப்படியே உள்ளே போங்க, கொஞ்ச நாள் உள்ளே இருங்க, வாழ்ந்துருங்க, அப்படி தான் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி விட்ட மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு இதை. சத்தியமாக ஒரு சினிமா அந்த தன்மை இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு சில ஷார்ட்ஸ் காட்டுறாரு. சீனுக்கல் பாட்டில் பார்த்தீங்கன்னா, மேலே கீழே இந்த மேகம், நிலம் அப்படி காட்டிருப்பார்ல, ரெண்டா பிரிச்சு. இது வந்து ஃப்ரேம்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஒரு ஷாட் கொடுத்துருக்காரு. அற்புதமாக இருக்குது. எல்லா பாட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைண்டான எமோஷன்ஸ் கேரி பண்ணுது. ஸோ இது வந்து அங்கே இருக்க வாழ்வியலை காட்டுற மாதிரி, தென்னாடு சொல்லிட்டு அந்த வாழ்வியலை காட்டுற மாதிரி அந்த ஊரில் இப்படிலாம் போட்டிருக்காங்க. வயல்வெளியில் மீன் பிடிக்கிறது, நத்தை பிடிக்கிறது, நண்டு பிடிக்கிறது, இதெல்லாம் காட்டுறாங்க. பைசன் காலேஜ் போகிறாரு, சின்ன வயசில் இப்படி வளர்ந்தார், இங்கே வந்து என்னவா ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மாரி செல்வராஜ் வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளின்னு தெரியும் நம்மளுக்கு. இதில் அவர் என்ன மாதிரின்னு சொல்லி நிரூபிக்கிறான்னு பார்ப்போம். இந்த பாட்டு சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. அதேமாதிரி கவனிச்சிங்கன்னா, ரீசெண்டாக ட்ரெண்டில் அவர் இருந்தார். ஸோ அவரோட திறமைக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைச்சிருக்க மாதிரி இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாட்டு. இது நிவாஸ் கேப்பர் சொன்னால் ஒரு இந்த படத்துலேருந்து அவரோட ரேஞ்ச் இனிமேல் மாறும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு. தீக்குளிச்சு என்னோட ஒரு பர்சனலாக ஹார்ட் டச் பாட்டு. மற்ற பாட்டு கூட ஓரளவு வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தீக்குளித்தி த பெஸ்ட்டு. இந்த ஃப்ளூட்டு அது வேறு லெவலாக இருந்தது இப்போ கேட்குறதுக்கு. பைசன் தீபாவளிக்கு வரட்டும், பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம். ட்ரெய்லர் டீசர்லாம் இருக்குது, வேறு மாதிரி வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்த்து சொல்கிறேன். சரி, இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.